சம்பந்தன் மையல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கே ஐயம்பாளையத்தில் இன்று விவசாயிகளுடைய நிலத்தில் சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி விவசாய குடும்பத்தினுடைய சொத்தை பல ஆண்டுகள் 100 ஆண்டுகள் தங்களுடைய குடும்பம், பாட்டனார், முப்பாட்டனார் ஆகியோர் அனுபவித்து வந்த நிலத்தை வைத்து தங்களுடைய விவசாய நிலத்தில் இருந்து பரிணாம வளர்ச்சியினுடைய அடிப்படையிலே சிறு தொழில்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே குடிசை தொழில்களாக விசைத்தறி தொழில் செய்து வந்தனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த ராக்கியப்பன் பெரியவர் அவர்கள் 65 லட்சம் ரூபாய் யூனியன் வங்கியில் கடன் பெற்றுள்ளார். அதையை ஜிஎஸ்டி கொரோனா ரீமானிட்ரேஷன் இந்த சூழ்நிலையில் தொழில் பாதித்திருச்சு. இந்தியா முழுக்க பாதித்தது. அது கொங்கு மண்டலம், குறிப்பாக கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, மத்திய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து நாங்கள் தகவல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ரெக்கவரி ஏஜென்சிஸ், ரியல் எஸ்டேட் மாபியா கும்பல், பேங்க் மேனேஜர்ஸ், சில தவறான வழக்கறிஞர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த விவசாய நிலங்களை எடுப்பது பல்வேறு மோசடியான கொள்ளை கூட்டமாக மாறி இருக்கின்றது. இந்த சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி 65 லட்சம் ரூபாய் இவர்கள் லோன் வாங்கியிருக்கின்றார்கள். பல்வேறு காரணங்களால் ஏற்கனவே சொன்னேன், ஜிஎஸ்டி கொரோனா ரீமாடர்னைசேஷனில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது கோவை டிஆர்டி கோர்ட்டில் 50 லட்சம் ரூபா பணம் கட்டியிருக்கிறாங்க. கண்டிஷன் ஸ்டேயில் பணம் 50 லட்சத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த ஃபுல்ஃபில் பண்ணோன்னா ஸ்டே இருக்குது, கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி இவங்க கூட்டு வெட்டி எல்லா வெட்டியும் போட்டு மறுபடியும் ஒரு 73 லட்சம் ரூபாய்க்கு தனியாக ஒரு ஐஏ போட்டு வர்றாங்க. ஒரு கேஸ் போட்டு அது தனியாக சேல் போட்டுறாங்க. வங்கியில் ஏலத்துக்கு கொண்டு வந்து இப்போ அதனுடைய மூலியமாக இன்றைக்கி இந்த ஜிஜேஎம் கோர்ட்டில் போய் உடனே என்ன பண்ணுறாங்க, ஜிஜேஎம் கோர்ட்லேயும் மாவட்ட காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் தவறான தகவல் இல்லை. இவங்க பேங்க்கில் பணம் கட்டினது இல்லை, இது விவசாயம் நடந்துறது எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, இவங்க ராணின்னு சொல்லி இந்த விவசாய நிலத்துக்கு உரிமையை பார்த்து இவங்க இருக்குது. இவங்க அந்த இதில் கையெழுத்தே போடலை. அவங்களுக்கு இந்த பாத்தியப்பட்டிருக்குது, சிவில் கேஸ் இருக்குது, பல்வேறு சிவில் கேஸ் இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி உடனே மிரட்டி அச்சுறுத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? தொடர்ந்து இந்த சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்பொழுது கடந்த வாரம் கோவை வந்த பொழுது மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து 1 ஆண்டு 2 ஆண்டு காலமாக நாங்கள் பல்வேறு இடங்களில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், கொங்கு மண்டலத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மத்திய அரசு செவிசாய்க்கப்பட வேண்டும். என்ன காரணத்தினால கொங்கு மண்டலத்தில் இது போன்ற சர்பாசி சட்டத்தை விவசாய நிலத்தை எடுத்து வருகின்றார்கள்? கொள்ளை கூட்டமாக மாறி வருகின்றது. என்று தயவு செய்து விவசாய நிலத்தை எடுப்பதை 31I பிரகாரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா ஆஸ் பர் அக்ரிகல்ச்சர் லேண்டில் 31I பிரகாரம் எடுக்கக்கூடாது என்று இருக்கின்றது விவசாய நிலத்தை. இதையெல்லாம் மீறி நீங்கள் உள்ள பண்ணுறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு ரெக்கவரி ஏஜென்சிஸ் சிஜேஎம் கோர்ட்டில் கொண்டு போய் நேராக கொண்டு போய் கொடுத்து ஆர்டர் வாங்க வேண்டியது. அவங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது. அவங்க உடனே ஆர்டர் போட்டு பாஸ் பண்ணிடுவாங்க, போலீஸுக்கு கொடுத்துருவாங்க, ரெவன்யூ கொடுப்பாங்க, போலீஸுக்கு ரெவன்யூ கொடுக்கு உடனே ஜப்தி வண்டி, ஊட்ட காலி வண்டி துரத்த வேண்டியது. இதுதான் வேலை. எனவே மரியாதைக்குரிய மத்திய மாநில அரசுகள் மட்டுமில்லை, வருவாய்த்துறை, காவல்துறை, சில தவறான காவல்துறை அதிகாரிகள் இந்த சொத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பக்கம் தவறான நடவடிக்கைகளுக்கு உட்படுறாங்க. இதெல்லாம் சட்ட ரீதியாக நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவங்களெல்லாம் அரசுக்கு பட்டியல் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. தவறான எந்த துறையாக இருந்தாலும் சரி, தவறான துறை அதிகாரிகள் விவசாய நிலத்தையும் இந்த மாதிரி பணத்தை கட்டிட்டு ஸ்டே இருக்கிற போது தப்பான வகையில் மறுபடியும் ஒரு இதையை போட்டு சொத்தை அபகரிக்கிற கொள்ளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கூட தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தோட தொடர்ந்து நாங்கள் பலாயிரக்கணக்கான பேர் கோவை, திருப்பூர், ஈரோடு எல்லா மாவட்டத்திலும் இது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம், போராட்டம். இந்த பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் மாவட்ட நிர்வாகம் சொல்லியாச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி மிரட்டு வேணால் இவங்க என்ன பண்ணுவாங்க? வயசானவங்க இந்த வயசில் என்ன பண்ணுவாங்க பாருங்கள். ஆடு மாடு எல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. தென்னை மரத்தில் காய்க்குது, தண்ணி பற்றாக்குறை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன வேணாலும் எல்லாத்துக்கிட்ட பிடுங்கி பண்ணலாமா? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய விவசாயிகளை காப்பாற்றப்பட வேண்டும். விவசாய நிலத்தை நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விடமாட்டோம். இது எங்களுடைய வாழ்வாதாரம்.